அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் தனது 100வது வயதில் நேற்றைய தினம் காலமான செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 1924ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அமெரிக்காவினுடைய ஜோர்ஜியா மாநிலத்தில் ஃபிளென்ஸ் கிராமத்தில் பிறந்தார். அதே நேரத்தில் ஜிம்மி கார்ட்டர் அவர்கள் நண்பர்களிடையே ஜிம்மி எனும் செல்ல பேரினால் அழைக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜிம்மி கார்ட்டரின் சிறுபராயம் தந்தையினுடைய மரமுந்திரிகை பண்ணையை சுற்றியே அமைந்திருந்ததாக வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. மின்சார வசதிகள் கூட இல்லாத அந்த பகுதியில் நாட்டினுடைய எதிர்கால தலைவரை தாமே உருவாக்கப் போவதை அன்று மக்கள் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள். சிறு வயது முதல் பாடசாலை கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்திய ஜிம்மி கார்ட்டர் பின்னர் மேரிலாண்டில் கடற்படை அகாடமியில் பயிற்சிகளையும் பெற்றிருந்தார். தனது கல்வி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த அவர் அமெரிக்க கடற்படையில் இணைந்து கொண்டார். கார்ட்டர் 1946ஆம் ஆண்டில் தனது காதலி ரோசலின் ஸ்மித்தை திருமணம் செய்து 77 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்திருந்ததோடு கடந்த வருடம் நவம்பர் மாதம் 96வது வயதில் ரோசலின் ஸ்மித் காலமான செய்தியையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதையடுத்து ஜனநாயக கட்சியில் அவர் உறுப்புரிமை பெற்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு வளர்ச்சி கண்டதோடு 1977 முதல் 81ஆம் ஆண்டு வரை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனித உரிமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தமைக்காகவும் உலகளாவிய ரீதியில் நிலவிய யுத்த சூழ்நிலைகளை சமாளிக்க முயற்சிகளை மேற்கொண்டமைக்காகவும் 2002ஆம் ஆண்டில் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்தது. எகிப்து இஸ்ரேல் இடையிலான 1978ஆம் ஆண்டு கேம்ப் டேவிட் சமாதான உடன்படிக்கைகளின் மத்தியஸ்தராகவும் இருந்து 1979ஆம் ஆண்டில் 2 நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சமாதான உடன்படிக்கைக்கு வழிவகுத்தவர் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருந்தார். 1979 இஸ்லாமிய புரட்சியின் பின்னர் 444 நாட்களாக பணைய கைதிகளாக டெஹ்ரானில் இருந்த அமெரிக்க தூதரகத்தில் இருந்த 52 ஊழியர்களையும் விடுவிக்க அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் ஜனாதிபதியாகவும் இருந்தார். 1980ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக அவர் பிரச்சாரம் செய்த போது பணைய கைதிகளுக்கான அமெரிக்க மீட்பு பணி ஏப்ரல் மாதம் தோல்வி அடைந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 8 அமெரிக்கர்கள் இறந்தனர் என்றும் இது தேர்தலில் திருப்பு முனையாக அமைந்திருந்ததோடு ரீகனுடனான ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கான முக்கிய காரணமாகவும் வரலாற்றில் பதிவாகியிருந்தது. 1981ஆம் ஆண்டில் ரொனால்ட் ரீகன் பதவியேற்ற சில நிமிடங்களில் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தனர். ஜிம்மி கார்ட்டர் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியில் 2வது தடவை போட்டியிட்டு தோல்வியடைந்ததை தொடர்ந்து 1982ஆம் ஆண்டில் கார்ட்டர் அறக்கட்டளையை ஸ்தாபித்திருந்தார். இது அவரது சர்வதேச சமாதானம், ஜனநாயகம், பொது சுகாதாரம், மனித உரிமைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. 1980ஆம் ஆண்டு பதவியில் இருந்து நீங்கிய ஜனாதிபதி கார்ட்டர் அவர்கள் ஜோர்ஜியாவில் மரமுந்திரிகை பண்ணையை மீண்டும் சென்றார். அது வாழ்வின் இறுதிப் பகுதியில் அவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சமூக சேவைகளில் அவரது பங்கு அளப்பரியதாக இருந்ததற்கு ஒரு காரணமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதியின் மறைவு தொடர்பில் இரங்கல் தெரிவித்திருக்கின்ற தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் கொள்கைகளை பின்பற்றும் மரியாதையும் நற்பண்புகளும் நிறைந்த மனிதர் என்று அவரை போற்றியிருக்கின்றார். ஜிம்மி கார்ட்டருக்கு மரியாதை செலுத்தும் நோக்கில் வாஷிங்டனில் அரச மரியாதையோடு அன்னாரது இறுதிக்கிரியைகள் நடத்தப்பட உள்ளதாக ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகைக்கு சென்ற நிலக்கடலை விவசாயி என்று அனைவராலும் அறியப்பட்ட ஜிம்மி கார்ட்டரின் புகழ் அமெரிக்க வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.